இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் அவன் வச்சிருந்த காசு எல்லாமே போய் தண்ணியில போட்டுருதுங்க. இவரு ரொம்பவே சோகமாயிராருங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் $100 தரேன், நான் கீழே போட்ட காசெல்லாம் திருப்பி போய் எடுத்துருவாங்க சொல்லுது. இதெல்லாம் வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டாகல இருந்தாங்க நினைக்கிறேன். அப்புறம் அவர் காசு கிட்ட வந்து நீட்டும் போது அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த $100 கிழிச்சு போட்டாரா. அப்ப என்ன சொல்றாருன்னா, உனக்கு தரத்துக்கு கிழிச்சே போட்டுடலாம் தாங்க சொல்றா. அப்ப இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இப்படிதான் நடக்கணும்னு ஒரு காயினை வேண்டிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயும் போட்டாருங்க. ஆனா இதெல்லாம் அந்த பொண்ணு பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போனா என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கோசரமே புது கார் வாங்கியிருக்காரு. அப்பதாங்க ஒண்ணு நடக்குது. அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாத மாதிரி தாங்க இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு அவங்க அப்பா கண்ணுக்கு எல்லாத்தோட கணக்கு பிச்சைக்காரி மாதிரி தாங்க தெரிவா. அதனாலே திருப்பி அந்த குளத்துக்கிட்ட வந்து அழுந்துட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு கிட்ட நீ எப்படியோ $100 சம்பாரிச்சிட்டு வா, அப்பனா தானே நீ பழையபடி மாறுவேன்னு தாங்க சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு இந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்ணாதான் பழையபடி மாறுவ, இல்லைன்னா அப்படியே தாங்க இருப்பேன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க அப்பா கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, அவங்க அப்பாவோட பணத்தை எடுத்து கொடுத்துடலாம் தாங்க இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா இல்லாம போது அவர் வீட்டுக்கு வந்துட்டு எப்படியோ $100 அவர் டிராயர்ல இருந்து எடுத்துறாங்க. அது அவதான் கஷ்டப்பட்டு எப்படியோ சம்பாரிச்ச மாதிரி அந்த தாத்தாட்டி காட்டிடலாம் தாங்க முடிவு பண்றா. ஆனா வீட்டை விட்டு வெளியே வரும்போதே அந்த தாத்தா பாத்துறாரு. அது என்ன சொல்றாருன்னா, இந்த $100 உங்க அப்பாட்ட இருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது, நீயே சம்பாரிச்சனாதான் பழையபடி மாறும் தாங்க சொல்றாரு. சரி இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு ஒரு சோகத்துல ஒரு பார்க்குக்கு போறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு $100 அங்க இருக்குங்க. அதை பார்த்தனே இவர் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஆனா அது எடுத்து பார்த்தா தாங்க தெரியுது அதுல பாதி மட்டும் தான் இருக்குன்ட்டு. அந்த இடத்துக்கு இன்னொரு லேடியும் வராங்க. அந்த டாலரோட பாதி தாங்க அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட அந்த பாதி டாலரையும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு தரமாட்டேன்னு தாங்க சொல்றா. ஆனா அவங்களோட சோக கதை கேட்டோடனே இந்த பொண்ணு தந்துடுறாங்க. இந்த பொண்ணு இந்த எல்லாத்தையுமே அந்த தாத்தா கிட்டையும் சொல்றாருங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பழையபடி நார்மலாவே மாறிடுறா. இதெல்லாம் எதுக்கு பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்கோசம் தாங்க இதெல்லாம் பண்ணிருப்பாரு.